எடுத்துட்டு அப்படி வர வழியில் ஒரு ஊழியம், வழியில் ஒரு நபர், நான் பொதுவாக வாகனத்தை ஏற்றிட்டு போகிறது உண்டு, அப்படியே கொஞ்சம் சுவிசேஷம் சொல்லுவேன் அந்த இறங்க முன்னாடி. முதல் பாயிண்ட் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள், நான் சில ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு சொல்றேன். ஊழியக்காரன் சொல்லும்போது நானும் ஒரு ஊழியக்காரன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ அவங்கள இயேசுவை பற்றி சொல்லி என்ன சொல்லுவேன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படியா? அது எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இயேசு நேசித்ததுனால தான் நானும் நீ என்னை சந்திச்சிருக்கிறோம். என் வாகனத்தில் நீ ஏறி இருக்கிறேன். இல்லைன்னா நான் முன்ன போயிருப்பேன், இல்லை நீ முன்ன போயிருப்ப. ஸோ அதனால இயேசுவை நேசிக்கிறார். ஒரு ஒன்றும் சொல்லலாம், அது ஒன்று அவங்களை குத்திட்டே இருக்கும். இயேசு நேசிக்கிறாரா? கண்டிப்பாக அந்த ஒரே வசனம் கிரியை செய்து அவனை வச்சு கொண்டு வரும். அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா கதையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தம்பி சிறு வயதிலிருந்து ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அன்னைக்கு அங்கே போனப்பறம் தெரியும் கிறிஸ்டின். அப்போது அவங்க இவன் பின்மாறி குடி இதுவாகி அப்படி போயிடலாம், செத்து பிழைச்சாங்க.